வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். தொடர்ந்து நம்ம சேனல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு என்னால ஒரு நல்ல கன்டென்ட்ட ப்ராப்பரா குடுக்க முடியும்னு நம்புறேன். நம்ம குடுக்குற கன்டென்ட் எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். மார்க்கெட்ல வந்து நெறைய சீனியர்ஸ் இருக்காங்க. நெறைய நல்ல ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க. அவங்களோட எல்லா டேட்டாவும் ஒரு இன்புட்டா வச்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களோட ட்ரேட் வந்து கண்டிப்பா ஒரு பெஸ்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்தது தான். நம்மளோட நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட கேப் டவுன் ஆனுச்சு இன்னைக்கு. நம்ம சொன்ன மாரி. கேப் டவுன் ஆயிட்டு ஒரேடியா ட்ரெண்ட் கீழ வராது. அ ஸோ கண்டிப்பா வந்து இந்த 19,300 ஜோன்ல வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா வந்து இந்த 300 ஜோன் கிட்ட வரம்போது மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஆனுச்சு. அ அதே மாரி இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து மேல போக போக வந்து நம்ம ஷார்ட் பண்ணுவோம் மார்க்கெட்ட அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கருந்து வந்துச்சு கீழ. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஹை வந்துச்சு. இங்கருந்து செல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க ஒரு ஹை வந்துச்சு. இங்க ஒரு ஹை வந்துச்சு. இந்த இடத்துல இருந்து நமக்கு செல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ட. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அம் அ ரெக்கவரி வந்து மார்க்கெட்ல இருந்துச்சு. இந்த ரெக்கவரி எதனால அப்டின்னா, டிஐஏ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ட. டிஐஏயோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்காது. இப்போதைக்கு யுஎஸ் டேட்டா எல்லாமே கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா இருக்கு. இங்க பாருங்க நீங்க பார்த்தாவே தெரியும். நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு நாஸ்டாக். அதேமாரி S&P 500ம் ஓரளவுக்கு கிரீன்ல தான் இருக்கு இதுவரைக்கும். அதேமாரி விக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெரிய ஒரு இது இல்ல. 3% வந்து நமக்கு வந்து விக்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. அதுவும் ஒரு நல்ல இது. அதுக்கப்புறம் வந்து அ டாலர் இந்த டவ் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் மட்டும் ஒரு ஒரு 10 பாயிண்ட்ஸ் அந்த மாரி ஒரு சைட்வேஸ்ல போயிட்டுருக்கு. ஆனா எந்த அளவுக்கு ஹை போனாலுமே அத வந்து ஷார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப நம்மளோட மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ரொம்ப சிம்பிள். எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அதனால நம்ம மார்க்கெட் உடனே பை போகுமா அப்டின்னா, கண்டிப்பா பை போகாது. அதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரீசன். இங்க பாருங்க டிஐஐ, எஃப்ஐஐ டேட்டா. டிஐஐ வந்து 1800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ 4424 குரோர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்துக்கான ஒரு விஷயம் நம்ம மார்க்கெட்டு. அவங்க வந்து இப்டி செல் பண்ணாங்க அப்டின்னா, ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஏன் அப்டின்னா, டிஐஐ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களாலயும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அதனால வந்து நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒண்ணு பியரிஷா இருக்கு. அப்டி இல்லாட்டி சைட்வேஸா இருக்கும். புல்லிஷ் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளால சொல்ல முடியாது. புல்லிஷ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்டின்னா, கண்டிப்பா சொல்ல முடியாது. புல்லிஷ் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த லைன் இந்த 787 கிட்ட போனா தான் நமக்கு வந்து புல்லிஷ். அப்ப அன்ன வரைக்கும் நம்ம என்ன சார் ட்ரேட் பண்ண முடியும் அப்டின்னா, ரொம்ப சிம்பிள் ட்ரேட் செட்டப் நாளைக்கு சொல்றேன். என்ன அப்டின்னா, இந்த கேப்ப வந்து நாளைக்கு மார்க் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க. இந்த கேப் விழுந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த கேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேப். அத வந்து நான் உங்களுக்கு ப்ளூ லைன்ல போட்றேன். இந்த கேப் வந்து ரொம்ப முக்கியமான கேப்பு. அத ப்ளூ லைன்ல நம்ம மார்க் பண்ணியாச்சு. நாளைக்கு ட்ரேட் செட்டப் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்னைக்கு டே லோ பாருங்க. இன்னைக்கு டே லோ இதுதான். நான் இந்த இதையும் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிட்டேன். ஒருவேள நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆனுச்சு அப்டின்னா, இந்த இடத்துல இந்த ஜோன்ல ஓப்பன் ஆயி கீழ வர மாரி இருந்துச்சுன்னா, மார்க்கெட்ட ஷார்ட் பண்ணுங்க. மார்க்கெட்ட ஷார்ட் பண்ணிட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க எங்க வச்சுக்கலாம் அப்டின்னா, இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த ப்ளூ லைனுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து நீங்க இதுவரைக்கும் இந்த ப்ளூ லைன் வரைக்குமோ, இல்லாட்டி இந்த இந்த ஜோன் வரைக்குமோ நீங்க வந்து உங்களோட இத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டார்கெட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அ செல்லர்ஸ்க்கு. ஒருவேள பையர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒருவேள நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து வரட்டும். அப்படியே மார்க்கெட் இங்க வரட்டும். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, மறுபடியும் மார்க்கெட்ட பை பண்ணுங்க. மார்க்கெட்ட பை பண்ணுனீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். எங்க நம்மளோட இந்த டே லோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மறுபடியும் இப்படி ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடம் வரும்போது நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்டாப் லாஸ் எங்கன்னா, இங்க ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் பண்ணிக்கங்க. இதுதான் நாளைக்கு ட்ரேட் செட்டப். அப்படின்னா என்ன மீனிங்ல சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நாளைக்கும் வந்து மார்க்கெட் வந்து என்னவாகலாம் அப்படின்னா, இப்படி சைட்வேஸ்ல இப்படியே போக வாய்ப்பு இருக்கு. பிட்வீன் இந்த 2 ப்ளூ லைன். இந்த 2 ப்ளூ லைனுக்கு நடுவுல மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த ப்ளூ லைன பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் எதுவரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப மார்க்கெட் வந்து பயங்கரமா போகும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேணாம். மேபி இதுவரைக்கும் வரலாம். இந்த ஒரு 550 இந்த ஜோன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப் சைட்ல. அதாவது ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு
இந்த ஜோன்ல ஓப்பன் ஆகாம, கொஞ்சம் இப்படி மேல ஓப்பன் ஆயிட்டு, அதாவது ஓப்பனிங்கே வந்து கொஞ்சம் கேப் அப்பா. இந்த கேப்புக்கு மேல இங்க ஓப்பன் ஆனுச்சுன்னா, என்னவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒண்ணு இங்கருந்து கீழ டக்குன்னு வரும். அப்படி இல்லாட்டி கண்டிப்பா இந்த இடத்துல மேல வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்தாலுமே நமக்கு 19,553 வரைக்கும் தான் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல வர வாய்ப்பு இல்ல. ஸோ மோஸ்ட்லி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாளைக்கு இந்த ப்ளூ லைனுக்குள்ள தான் நமக்கு எல்லா ட்ரேடுமே நடக்கும்னு நம்புறேன். எக்ஸ்ட்ரார்டினரி கேஸ்க்கு வந்து ஒருவேள இந்த ப்ளூ லைனுக்கு மேல ஓப்பன் ஆனுச்சுன்னா, இந்த 2 லைனையும் கிராஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்ட தயவு செஞ்சு ஷார்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. இந்த 2 கிரீன் லைனையும் மார்க்கெட் கிராஸ் பண்ற வரைக்கும் மார்க்கெட்ட வந்து பை பண்ணாதீங்க. இந்த 2 கிரீன் லைனும் ரொம்ப, ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஸோ, நாளைக்கு இந்த கிரீன் லைனுக்கு கீழ தான் மார்க்கெட் முடியும்னு நான் நம்புறேன். ஒருவேள மார்க்கெட் இந்த கிரீன் லைன தாண்டிருச்சுன்னா பை பண்ணுங்க. பை பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் என்னோட அனலைசிஸ், நிஃப்டியோட அனலைசிஸ். ஸோ, நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். நானும் அதே தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ, எப்படி நாளைக்கு ட்ரேட் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது புரியல அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.